நம் ஊரே நம் பெருமை. வவுனியா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 3 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வாழவைத்தகுளம் கிராமமானது மதவாச்சி மன்னார் பிரதான வீதிக்கும் வவுனியா மன்னார் பிரதான வீதிக்கும் இடைப்பட்ட முக்கோண அமைப்புக்குள் அமைந்த பசுமை நிறைந்ததொரு வளமாகும். வன்னி பரப்பில் வருவோரை ஈர்க்கும் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு என விவசாயத்தை தாம் சுவாசமாக நேசித்து வியர்வை சிந்தும் மக்களை தன்னில் சுமந்த பொன் நிலமாகும். 1990 ஆண்டு புலம்பெயர்வின் அவலங்களும் துயரங்களும் நெஞ்சில் இன்னும் எஞ்சியிருப்பினும் மிஞ்சியிருக்கும் நிலங்களில் அன்பினை பகிரும் எம் உறவுகள். அந்த நேரம் மாமா 86 வெளிநாட்டுக்கு போய் உழைச்சி வீடு கட்டினேன். வீடு கட்டி மேலே குடியிருக்க கூட இல்லை. அதோட 90ஆம் ஆண்டு எல்டிடி 8ஆம் மாதம் எல்டிடி வெரைட்டி அப்படியே விட்டுட்டு போனேன் தான். அவர் மாமா வெளிநாட்டில் நானும் என் சின்ன சின்ன பிள்ளைகள் 4 பேர் வீட்டில் அதோட போய் நாங்கள் அழுத்துக்கம்ம முகாமில் இருந்தேன். அழுத்துக்கம்ம முகாமில் இருந்துட்டு மதவாச்சியில் ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு அதில் இருந்து பார்த்தா நாங்கள் பிறகு 2009 பார்த்தா வீடு இல்லை. அதுக்கு பிறகு அந்த வீட்டை கட்டிட்டு இதில் இப்போ இருக்கிறோம். நாங்கள் வீடெல்லாம் உடைஞ்சி ஜன்னல் கிண்ணல் எந்த சாமானுமே இல்லை. சகோதரங்கள் எல்லாருமே ஊரோட இருக்காங்க. எங்கே இருந்தாலும் நம்மளோட சொந்த ஊர் தான் நமக்கு பெருசு. வீழ்ந்தும் மீண்டும் நம்பிக்கையால் எழுந்த எம் பள்ளியின் 1997ஆம் ஆண்டு கடைசி பாதியில் அந்த பழைய ஸ்கூலெல்லாம் பிடிஞ்சு தவிர்த்து தரமாட்டமாக போய் இருந்த இடமும் இல்லை, வெறும் காடும் பத்தியமாக போயிடுது. அதுக்கு பின்னாடி அங்கே பக்கத்தில் இருந்த அண்டியாவிடம் மையவாடி ஒரு 5-6 ஏக்கர் காணி இருந்து அதில் ஒரு பாதியை பிடிச்சி நாங்கள் இந்த முஸ்லீம் மகா வித்யாலயம் ஆண்டியாவிலையும் கொண்டு கட்டடங்கள்லாம் கட்டி இப்போது நடைமுறையில் இருக்குது. வறுமையின் பிடியில் தன் வயிறு காய்ந்தாலும் வந்தோரை இன்முகத்துடன் உபசரித்து மனம் மகிழ்வதே எம் ஊராரின் பண்பாடாகும். மண்ணிற்கு தம் வியர்வை உரமாகினாலும் விண்மீன்களாய் எம்மாணவ செல்வங்கள் நாட்டின் சாதனையாளர்களாய் மிளிர்ந்திட வேண்டும் என்பதே எம் ஊராரின் கனவாகும். இன்னொரு இடத்துல தோட்டக்காணி, ஒரு இடத்துல வெள்ளாமக்காணி, தோட்டம் செய்கிற இடத்துல தான் குடியிருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு அதில் வருமானங்களை எடுக்கிறோம். நாங்கள் படிக்கையில் பிள்ளைகளை இப்போ நாங்கள் அதே அளவுக்கு நாங்கள் வைக்க அந்த நேரத்தில் எந்த அம்மா அப்பாவுக்கு உடுப்படி தரக்கூடிய இது இல்லை. அதனால் நாங்கள் ஸ்கூல்லாம் நின்றுட்டோம். இப்போ எங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படி விட இல்லை. எல்லாரும் பிள்ளைகளையும் ஒரு அளவு ஓயிலையும் படிக்க வரைக்கும் படிக்க வச்சு இப்போ ஒரு பிள்ளை ஜொப்பில் இருக்கு. வணக்கம். ஒரு கட்டிடத்துக்கு எப்படி அத்திவாரம் அவசியமாக இருக்குதோ அதுபோல் ஒரு சமூகத்துக்கு கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு. அந்த வகையில் இந்த பள்ளி வளாகத்தில் நடக்கிற வகுப்பானது மிகவும் ஒரு முக்கியமான வகுப்புன்னு சொல்லணும். யாராலையுமே செய்ய முடியாத ஒரு செயலை தான் இங்கே இருக்க மௌலவியோ இங்கே இருக்க சமூகமோ செய்து கொண்டிருக்கு. எல்லையற்ற அழகிற்கும் எம் ஊரே சொந்தமாகும். முதலாவது சொல்றேன்டால் வாழ வைத்த குளம், அந்த குளத்தில் அழகு, அந்த அழகு நீங்கள் எங்கேயும் பார்த்திக்க மாட்டீங்க. மழை காலம் வந்தாலே எங்களோட மெயின் ரோட்டால் அந்த தண்ணி எப்படி ஃபுல்லாக வழிஞ்சோடும். அதில் சிறுவர்கள் ஆடி பாடி விளையாடுவாங்க. மற்றது அந்த குளம் பூத்தா அதில் பசுந்து சொல்லி வேலை இல்லை, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் வாங்க பாருங்கள், பார்த்தா தான் அதை பற்றி உங்களுக்கு விளங்கும். மற்றது விவசாயத்தில் சொல்ல போனால் இப்போ உங்களோட ஊரில் எப்படியோ தெரியும், ஆனால் எங்களோட ஊரில் 5 வயசுலேருந்து 50 வயசு மட்டும் விவசாயம் செய்வாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னால் அது தகப்பண்ட மூதாதையர்களோட பாரம்பரியம். ஆறு இருக்குது. அந்த ஆறு மழை காலம் வந்துட்டால் அது ஒருக்கா வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தால் நீங்கள் அந்த இடங்களில் போனால் உங்களோட கையால் மீனை சும்மா அள்ளிக்கொள்கிற மாதிரி அந்த ஒரு வரலாறு இருக்குது இந்த ஊரில். மற்றது 5 வகையான மண் இருக்குது பொதுவாக. களிமண், உவர் மண், செம்மண்,
செங்கபில நிற மண், அப்படியான மண்கள் இருக்கு. மடு, பெரிய கட்டு, திருக்கோணேஸ்வரம், மன்னார்ல இருக்குது. நீங்கள் அதெல்லாம் போகிறோண்டே எங்களோட ஊரை தாண்டி தான் போகணும். அதால் நீங்கள் வாங்க, கட்டாயம் வந்து எங்களோட ஊரில் இருக்க சிறப்பம்சங்களை ரசிங்க, பாருங்க, பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு. இங்கு மண் மட்டுமல்ல, மனித மனங்களும் வளமானவையாகும். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுண்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஊரில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் கேட்கலாம். ஏன்னா இந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. இந்த மண்ணில் தான் நாங்கள் பிறந்தோம். இந்த மண்ணில் தான் எம் கனவுகள் வேரூன்றின. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நம் ஊரே நம் பெருமை.